பக்கம் காற்றோட வேகம் இன்னும் குறையாம கடல் கொஞ்சம் சீற்றத்தோட காணப்படுது. போர்ட் ஆபீஸ்ல புயல் 1ஆம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பாம்பன் போர்ட் ஆபீஸ்ல 1ஆம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏத்திட்டாங்க. அதனால போட்டுகள் எதுவும் கடலுக்கு போகக்கூடாதுன்னு அறிவிப்பும் வெளியே வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்கு தொடர்ந்து கனமழையும் காற்றோட வேகமும் ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கும் நேத்துமே பயங்கரமான காத்து அடிச்சது. இன்னைக்கு காலையிலயும் காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. வடக்குல இருந்து தெற்குல காற்று பயங்கரமா வீசிக்கிட்டு இருக்குங்க. அதாவது பாலத்தோட இந்த பக்கம் நிக்கும் போது காத்து ரொம்ப வேகமா அடிக்கிறது தெரியுது. இதே தெற்கு பக்கம் வந்த உடனே காத்தே இல்ல. பாருங்க நம்ம போர்ட் ஆபீஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு மேல இருந்து பாக்குறதுக்கு. அவ்வளவு மரங்கள்ல இன்னைக்கு தான் நம்ம கவனிக்கிறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கு போர்ட் ஆபீஸ். புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்குங்க. காலையிலே சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் பாம்பன் பாலத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம காத்து அதிகமா இருக்கனால மழையும் நிறைய கிடையாது. ஒரு மாதிரி சிலு சிலுன்னு பனிச்சாரல் மாதிரி விழுந்துகிட்டு இருக்குங்க. பயங்கரமான காத்து வீசிக்கிட்டு இதுல இருந்து, அதனால கடல் தண்ணி எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாருங்க அந்த பாறைகளை கடந்து. ஏதோ பார்சல வளைச்சு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு கடல் தண்ணி பாருங்க. ஒரு பக்கம் பெங்கால் புயல் உருவாக்கிட்டு இருக்கு, மறுபக்கம் பாம்பனோட வானிலை ரொம்பவே சூப்பரா இருக்கு. காற்றோட வேகம் அதே கணிசமான வேகத்திலே இருக்கு. இன்னும் கூடுன்னு சொல்றாங்க. நாளை கழிச்சு 2-3 நாட்களுக்கு கனமழை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரமா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பெங்கால் புயல் உருவாகி இந்த பக்கம் வர்ற மாதிரி சொல்லல. மேபி அது திசை திரும்பிச்சுன்னா கொஞ்சமே கஷ்டம்தான். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com